என்னங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே. ஆமா எங்க பாப்ஸ் காணோம்? ஸ்கூல்ல இருந்து வரலையா? இன்னும் வரல. அம்மா வாமா சீக்கிரம் வாமா. எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே. வா வா வா. என்ன எடுத்துக்கோமா. உன் பையன் யூனிவர்சிட்டிலே டாப். அட இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்ற, எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க. அண்ணே ஆமா அதேங்க. எது? அதான் செல்வி. எதுக்கு? இல்ல யூனிவர்சிட்டியில பாஸ் ஆயிட்டேன், அவளுக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம் தான். அப்ப நீ முத்தரசு நல்லூருக்கு போய் தான் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அவ அங்க கிளம்பி போயிட்டா. எப்ப? யார் கூட? அவங்க அப்பா காலையிலே கூட்டிட்டு போயிட்டாரு. யாரு கேட்டு போனா? யார கேட்டா போனோம்? இல்ல தெரியாம தான் கேக்குற. யார கேட்டு போனோம்? கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு, இப்பதான் பொண்டாட்டி மேல அக்கறை பொத்துக்கிட்டு வருதா? டேய் எத்தனை நாளா ஒரு பொண்ணு உன் டார்ச்சர் தாங்கிக்கிட்டு இருப்பா? காலையில நீ அவள்கிட்ட என்ன சொல்லி தொலைச்சோ தெரியல. காலேஜ் இருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தா. அவ அப்பனுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வந்துச்சு, அவளை இழுத்துட்டு போயிட்டான். இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ பண்ண காலத்துக்கு அவன் தெருவில் இருந்து கண்ணா பண்ணு கத்திட்டு போறான். எவ்வளவு கஞ்சின தெரியுமா அவன்கிட்ட? நானும் என் குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்கிறோம். டேய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லபடியா குடும்பம் நடத்துவே நினைச்சேன். இப்படியா நடந்து பண்ணி 40 வருஷம்டா நான் தலை நிமிர்ந்து நின்னேன். இப்ப என் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. டேய் பேசுறேன் பதில் சொல்லிட்டு போடா. அப்படியே போறிய எருவு மாடு. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கா இங்க. ஏமானம் தானே போச்சு, ஓமானமா போச்சு. போ அப்படியே போ. அடம் பிடிக்காத. தண்ணி குடி. அனி கொஞ்சம் பணம் இந்த தாங்களே, ரிச்சி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னு போடுவாரு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. என்னதான் இருந்தாலும். என்ன மேகலா, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல மாமா. என்னம்மா நீயும் விஷயங்களை மூடி மறைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மாமா, கார்த்தி திருச்சி போறானா? திருச்சிக்கு போறானா? டேய் நான் உன்னை தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. நீ திருச்சிக்கு போ, உன் பொண்டாட்டி போய் பாரு, அது உன் இஷ்டம். ஆனா நீ அவளை இங்க கூட்டு வரக்கூடாது, அது என் இஷ்டம். அவ அப்பாட்ட அவ்வளவு கெஞ்சின போகாதையா போகாதையான்னு. வீராப்புல பொண்ணா கூட்டு போயிட்டான். பொட்டச்சியை பெத்தவனுக்கு இவ்வளவு திமிருன்னா பிள்ளைய பெத்த எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதுக்கு நான் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரத்தனசாமி வரணும், ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்ட மன்னிச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சொன்னாதான் உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வர முடியும். ஏதோ விளையாட்டுக்காக சொல்றேன் நினைச்சுக்காத. ஆமா மன்னிப்பு கேட்டாதான் உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன். ஏதோ நாம் அது அப்படி எல்லாம். இதான் மச்சான் மேட்ரு. மச்சான் இந்த அப்பங்களே இப்படி தாண்டா, ஒண்ணுமில்ல விஷயத்துக்கு ஓவர் ஆல்ட்டிக்கு வாங்க. அவங்கள மைண்டே பண்ணக்கூடாது. அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்குள்ள பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி இல்லீகலா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். நீ முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சரியா வாழ்ந்துட்டு இருக்க. இப்படியே போனீங்கன்னா பிரம்மச்சரியா சமாதியா வேண்டியதான். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? ஏதாவது பானை சடிச்சு டேய் கிளம்பி போயிட்டு செல்லியை கூட்டு வந்து குடும்பம் நடத்துற. என்ன யோசிக்கிற? இந்த புடி முதல்ல கிளம்பி போயிட்டு குடும்பம் நடத்து. அப்புறம் ஒரு விஷயம் மச்சான், மலர் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம். நீ நேரா செல்லியை கூட்டு வா, நான் மலரை கூட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து அனிமன் போறோம், என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ஓகேடா. சரி நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ வண்டி பத்திரமா ஹாஸ்டல்ல செத்துரு, நான் இப்படியே கிளம்புறேன். உனக்கே இது அநியாயமா தெரியல? இது ஒரு வண்டி, இதை பத்திரமா வர பாத்துக்கணுமா? 10 நாள் இல்லடா 10 வருஷமா அது இங்கே தான் நிக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணி நான் தான் மூச்சு முட்டி சாக போறேன். பொல்யூஷன் கண்ட்ரோல் நமக்கு புரிய வச்சிட போறான். Thank you. பரவாயில்லைங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட வீடும் பக்கத்து வில்லேஜ்ல தான் இருக்கு. நான் ஒரு பெரிய பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன். உங்க வீடு கூட பக்கத்துல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் சோ ஜஸ்ட் லைக் தட் சும்மா பார்த்துட்டு போலானே வந்தேன். Village so hot, you know. குடிக்க ஏதாவது கிடைக்குமா? நான் எடுத்துட்டு வரேன்.
மோர் சாப்பிடுறீங்களா? ஓ ஓ ஷூர், சாப்பிடலாமே. ம். ம். ம்ஹும். ம், ம். வீட்டு அந்த காலத்திலே குறைஞ்ச விலைக்கு வளைச்சு போட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் நைஸ் நைஸ். இந்தாங்க. தேங்க்யூ. வாவ், பட்டர் மில்க் செம டேஸ்ட். இத வில்லேஜ்ல எல்லாம் எப்படி தயார் பண்றீங்க? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும். ஓ ஐ சி. செல்வே, யாருமா? குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன விஷயம்? பக்கத்து வில்லேஜ் தான் என் ஃப்ரெண்டோட வீடு. ஒரு பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன். உங்க வீடு கூட இங்க தான் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போலான்னு. பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. கிளம்புறேன் சார், கிளம்புறேன். ஆனா பஸ் 7 o'clock தான். மொரோவர், நான் born and brought up in சிட்டி. இந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அப்படியே இந்த வில்லேஜ் கிளைமேட் பீப்புள் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா ஒரு 6 மணிக்கா 6 மணிக்கு டவுன் பஸ் இருக்கு. அதை பிடிச்ச 7 மணிக்கு சென்னை பஸ்ஸை பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பை தி வே, இங்க பாத்ரூம்ஸ்லாம் இருக்கா? ம். இல்ல இருக்கான்னு கேட்டேன். இட்ஸ் எமர்ஜென்சி. ம். ஓ தேங்க்யூ. ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன பாட்டி, ஹரே எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, சாகுற வயசு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ பொய் சொல்ற. உன் முகத்துல மாப்பிள கலையே இல்ல. என் பேத்தி உன்னை பட்டினி போடுறாளா? என் பேத்தி கொஞ்சம் ராங்கிக்காரி தான். இருந்தாலும் அவ மனசு ரொம்ப நல்ல மனசு. பட்டணத்துக்கு அவளை கூட்டிட்டு போய் நல்லபடியா குடும்பம் நடத்து. என் கொள்ளு பேரனை பார்த்துட்டு தான் நான் கண்ண முடுவேன். பாட்டி, உன் பேத்தி என் கூட வருவாளா? உனக்கு என்னப்பா, எம்ஜிஆர் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கிற. உன் கூட வர்றதுக்கு அவளுக்கு கசக்கவா செய்யும். இத பாரு, பொம்பளைங்க எப்பவும் கொஞ்சம் வெகு பண்ணுவாளுங்க. தொட்டுட்டா அப்படியே கரைஞ்சிருவாளுங்க. பட்டணத்துல எங்க தங்கி இருக்க தம்பி? கோட்டைக்கு பக்கத்துல பாட்டி. அப்போ தினம் தினம் செயலலிதாவை பாப்ப. கிழவி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. இல்ல, மாப்பிள்ளை கிட்ட போதும். கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணவா? ஓகே ஷூர். எனக்கும் இந்த ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் ஹோம்லியா இருக்கலாமே. ஹோம்லி. இந்தா, உன் மேல எம்புட்டு பாசமா இருக்கிறா. இனிமே நீதான் அவளை பாத்துக்கணும், புரியுதா? கண்டிப்பா பாட்டி, ஆ. நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சந்தோஷமா பாத்து. நல்லா இரு. வர பாட்டி. ஆயிராமா. வெறும் ரசம் சாதம் போதும். இன்னும் கொஞ்சம். சூப்பர். உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? என் அன்னைக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியாது. வேஸ்ட். வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ராமிஸ், இன்னைக்கு தான் லைஃப்லயே அழகான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ராமிஸா? கடவுளுக்கு தான் வெளிச்சம். செல்வே, இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சு. ஓ மை காட், டைம் ஆயிடுச்சா? என்னமா நீ? நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லி நீ இப்படி சாப்பிட வச்சு இப்போ பஸ் எல்லாம் எப்படி பிடிக்க போறனோ? I don't know what I'm going to do. Oh my god, what is happening? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். பண்ணையில வேலை செய்யறவன வர சொல்றேன். சைக்கிள்ல ஒரு மிதிச்ச ரயில்வே கேட்டுக்கு போயிடலாம். அங்கிருந்து குறுக்கால போனா போதும் பஸ்ஸை பிடிச்சிடலாம். நோ 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 நோ, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. How can I? நானே +2 படிக்கும்போதே செல்ஃப் மேட். நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்சு நான் எங்க அம்மா அப்பாக்கு தொல்லை கொடுத்து கிடையாது. நான் எப்படி வேலை செய்யறேன்னு போய் சைக்கிள் மிதிக்க சொல்லி இட்ஸ் பேட். நான் ஒத்துக்க முடியாது. I cannot do it. இப்போ என்னதான் செய்ய சொல்றீங்க? அப்போ வேணா நான் இப்படி செய்யலாமே. நான் இன்னைக்கு ராத்திரி எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் படுத்துக்கிறேன். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி அப்படியே கிளம்பிடுறேன். இதுல உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுல்ல? காலையில 5 மணிக்கு நானே வண்டி ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார், சோ நைஸ் ஆஃப் யூ. ரசம் செம்ம டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் ஊத்துறீங்களா?
தயவு செய்து சத்தம் போட்டுற செல்வி, சத்தியமா செல்வி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எனக்கு பக்கத்து ஊர்ல யாருமே தெரியாது. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போதான் வந்தேன். கையெடுங்க. ப்ளீஸ், நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல. சரி, கையெடுங்க. செல்வி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ரிசல்ட் வந்ததும் ஸ்வீட் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்றேன்ற விஷயத்த சொல்லத்துக்குள்ள நீ கோச்சிட்டு கிளம்பி வந்துட்ட. நீ வேணா ஞானத்துக்கிட்ட கேள. என்ன நம்ப செல்வி. ஏதோ மனசுக்கு பிடிச்சவகிட்ட சொல்லதா சொன்னீங்க. அது நீதான் செல்வி. எப்ப இருந்து மனசுக்கு பிடிச்சேன்? எப்போ ஏது எனக்கு எப்படி சொல்ல? நிஷா உங்களை வேண்டாம்னு சொன்னதுல இருந்தா? சச்சா அப்படிலாம் கிடையாது. அது எப்போ எதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனா உண்மையிலே ஐ லவ் யூ செல்வி. ப்ராமிஸ், ஐ லவ் யூ செல்வி. எத்தனை நாள் என்ன அழ வச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் அப்படிலாம் பண்ணிக்க? நோ செல்வி, அதெல்லாம் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாத்தையும் மறந்துடலாம். ஓகேவா? அழக்கூடாது. என்ன சிரிய? ஏய் ஏய் சிரிய. செல்வி, நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்குவா? இல்ல, உனக்கு வேணா எனக்கு வேணாம். ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ. உனக்கு பிடிக்கலனா நான் வேணா ஓரமா போய் படுத்து வைக்கிறேன். சரி, போய் தூங்குங்க. ஏய், இப்படி சொன்னா எப்படி செல்வி? அட்லீஸ்ட் கை ஒரே ஒரு கிஸ். ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அதுவும் எப்படிலாம்? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, மாடு கண்டு போட போகுது. வேலைக்காரங்க எல்லாம் பக்கத்தூர் திருவிழாக்கு கூத்து பார்க்க போயிட்டாங்க. தொழுவத்துல கரண்ட் இல்லம்மா, பெட்ரோமஸ் லைட் வேணும். அதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். சரி, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. ரத்னசாமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. எங்களுக்கு கண்ணு போட்டா கால கண்ணா போடுது, உனக்கு மட்டும் பொட்ட கண்ணா போடுது. டேய், கண்ணை பார்த்து கண்ணு போடாதடா மாரிமுத்து. ரத்னசாமி, இந்த மரமாட்டை எப்ப வாங்கினீரு? நல்லா இருக்கே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கி போட்டது, அதுவும் கண்ணு போட்டுடுச்சு. தேங்க்ஸ். எதுக்கு? நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்கு. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடு. எனக்கு வேற டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? ரெண்டு அப்பங்களையும் சமாளிக்கணுமே. முதல்ல உங்க அப்பனை, அடுத்தது எங்க அப்பனை. கம். சார், நான் கிளம்புறேன். கிளம்பு. செல்வியும் கூப்பிட்டு போறேன். எதுக்கு? சார், ஷீ இஸ் மை வைஃப் சார். அது இப்பதான் தெரியுதா? நான் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போவேனான்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்க அப்பனையும் ஆத்தாளையும் வர சொல்லு. நானும் ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண பிறகு சந்தோஷமா கூட்டு போ. என் பொண்டாட்டியை கூட்டு போக நான் எதுக்கு சார் பஞ்சாயத்து அது இதுன்னு? வாழ்க்கையில தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். அது திரும்பவும் நடக்க கூடாதுல்ல, அதுக்காகத்தான். முடியாது சார். நான் என்ன தப்பு பண்ணேன்? அதெல்லாம் பஞ்சாயத்துல பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ என் பொண்ண உன் கூட அனுப்ப முடியாதியா? இது ரொம்ப நியாயம் சார். எது அநியாயம்? கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க தெரியல, வேலைக்காரியை விட மோசமா நடத்திருக்கீங்க. தாய் கலராத. உங்க அப்பனை ஆத்தாளையும் வர சொல்ல, அப்புறம் பேசிக்கலாம். முடியாது சார். நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன். உன் பொண்டாட்டி மேல திடீர்னு என்னமோ அக்கறை பொத்துக்கிட்டு வருது. ஏன் உன் தெருவுல 4 பேர் காரி துப்பிட்டாங்களா? இது பாருங்க சார், நான் அடுத்தவங்க எல்லாம் வாழ போறது இல்ல. நானா விருப்பப்பட்டு தான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க அனுப்ப முடியுமா, அனுப்ப முடியாதா? இவ்வளவு ஆன பிறகு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க அப்பனையும் ஆத்தாளையும் வர வேணான்னு சொல்ல. ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நீ ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா போதும். ஏன்பா என்ன பேச்சு பேசுற? நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போற. புருஷன் பொஞ்சாதி, இங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வாய்க்கு வந்தபடி பேசுற. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போ.
என்ன தெரியாது? நேத்து வீட்டுக்கு வந்த மனுஷனை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ண. நானும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்னடா இப்படி பேசுற? ஒரு மருமகன் கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த அப்பன்றதுக்காக நான் உன்னை சும்மா விடுறேன் இல்ல? நடக்கிறதே வேற. இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்காக என் புருஷன் இங்க அசிங்கப்பட்டார். அதுக்கு பரிகாரமா நான் அவர் வீட்டுல தான் இருக்க போறேன். இனிமே நீ என்ன பார்க்க வர வேண்டாம். நானும் எது நடந்தாலும் பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க வரமாட்டேன். நம்ம உறவு இன்னையோட முறிஞ்சு போச்சு. வாங்க போலாம். என்னப்பா இப்படி பேசிட்டு போற? அப்படிதான் அத பேசணும். அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலனா கூட பரவாயில்ல. அவ புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். இருப்பா. இனி என் பொண்ணை பத்தியோ என் மாப்பிளைய பத்தியோ எனக்கு கவலை இல்ல. கவலையே இல்லாத. ஏய் செல்வி, பஸ் வந்துருச்சு, சீக்கிரம் வா. ஹோல்ட் ஆன் வா. ஏய் பாத்து. வா. ஏங்க கையெடுங்க. இது என்ன பழக்கம்? என்னங்க நீங்க படிச்சவர் தானே? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி அசிங்கமா நடந்துக்கிறது. முதல்ல கையெடுங்க. அதான் கிளி ஆட்டம் ஒண்ணு இட்டா இருக்கல, அத்தை விட்டுட்டு என்ன என்னத்துக்கு நோண்டின்னு இருக்க? பார்த்தா டீச்சட்டா இருக்க, அறிவில்ல? கைய கால வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். என்னமா? என்ன சத்தம்? என்ன பிரச்சனை? பின்னாடி இருந்து நோண்டினே இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம்? இல்ல சார், நான் எதுவும் என் கால் தெரியாம உங்க சீட்ல பட்டுருச்சு. அதை தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஏமா வச்சனா கை கால் படதான் செய்யும். இதுக்கு போய் சத்தம் போட்டு வரியா? பேசாம தூங்கிட்டு வாமா. இதோ பாருடா, பெருசா சொல்ல வந்துச்சு பிகில். நோ நான் எதுவும் பண்ணல. ஐ சீரியஸ்லி மீன் இட். தெரியும், நான் தான் பண்ணேன். கைய சும்மா வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடுத்த வாட்டி உங்களை மாட்டி விட்டுருவேன். வண்டி 10 நிமிஷம் நிக்கும். இறங்கி டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். அடுத்து மெட்ராஸ்ல தான் நிக்கும். இது எந்த ஊரு? விழுப்புரம். இதுக்கு எங்க இறங்கணும்? மெட்ராஸ்க்கு தானே டிக்கெட் எடுத்திருக்கோம். மெட்ராஸுக்கு தான், ஆனா இன்னைக்கு இங்க தங்குறோம். ஏன்? என்ன செல்வி, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நம்மளுக்கு கல்யாணமாயி 6 மாசம் ஆகுது. இன்னைக்கு தான் ஒன்னாவே உட்காந்து பேசுறோம். இந்த நேரத்துல வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அப்பா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு காலையில போயிடலாம். ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. என்னால இங்க தங்க முடியாது. ப்ளீஸ் செல்வி, புரிஞ்சுக்கோ. நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. இது நான் கட்ட தாலி தானே. நாம 2 பேரும் ஒன்னா தங்கினா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இல்ல வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் வரல. செல்வி, உனக்கு என்ன பிடிக்கலையா இல்ல இந்த இடத்த பிடிக்கலையா? இங்க தங்க பிடிக்கல. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் தானே. வேணாங்க. ப்ளீஸ் டா செல்லம், இன்னைக்கு ஒரு நாள் தான். சும்மா ஃபன்னு நினைச்சுக்கோ. ப்ளீஸ் டா. வேணாங்க. ப்ளீஸ் 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 டா, சும்மா ஜாலியா வா. சீக்கிரம் வா. என்னங்க இது? இந்த இடமே சரியில்லையே. கண்டுக்காத. ஒரு ரூம் வேணுங்க. 2 ஹவர்ஸ்னா 200 ரூபா ஆகும் சார். ஃபுல் டேனா 500 ரூபா ஆகும். ஃபுல் டே. என்னங்க ரூம் இது? ஒரே அருவருப்பா இருக்கு. 2 நிமிஷம் டைம் கூட, அப்படியே 5 ஸ்டார் ரூமா மாத்தி காட்டுறேன். எப்படி இருக்கு?
எனக்கு பிடிக்கல. என்ன செல்வி, நாம 2 பேரும் எங்க குடும்பமா நடத்த போறோம். சும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. ம்? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம்? நீங்க மட்டும் படிச்சு பாஸ் ஆயிட்டீங்க, நான் படிச்சு பாஸ் ஆக வேணாமா? அதெல்லாம் பாஸ் ஆயிடலாம். இப்படி பண்ணா எப்படி பாஸ் ஆக முடியும்? என்ன செல்வி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கே. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் குழந்தைய கவனிப்பேனா இல்ல காலேஜ் போவேனா? சொல்லுங்க, நான் எப்படி படிக்க முடியும்? ஏன் செல்வி இப்ப போய் இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? முதல்ல பதில் சொல்லுங்க. இது உனக்கே அநியாயமா தெரியலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க கூட்டு வந்து உன்னை தாஜா பண்ணி ஹோட்டல் ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் கேக்குறியே. உன்னை ஆண் பாவம் சும்மா விடாது. சும்மா இரு. அட லூசு, சரியான முக்கியா நீ. நான் என்ன சொன்னேன்? என்ன? குழந்தை மட்டும் தானே வேணும்னு சொன்னேன். அதுக்கு போய் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டேனா? செல்வி, ஓகே செல்வி, எனக்கு புரிஞ்சிருச்சு. சூப்பர். ஒரே நிமிஷம். நான் என்ன பண்ற பாரு. ஏய், நீ தள்ளி வந்திருக்கிற பார்ட்டி சூப்பர் பாய். பார்ட்டி ஆந்திராவா கேரளாவா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ஷீ இஸ் மை வைஃப். ஐயோ, வைஃபா டாடே கேட்டியா? வைஃப் எல்லாம் இந்த நாச்சுக்க கூட்டு வருவாங்க. பிரதர், நீ கஷ்டப்பட்டு தள்ளி வந்துக்கிற. உன் வேலை முடிஞ்சது, நீ பாட்டு கிளம்பிக்கினே இரு. மீதி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன